இன்னைக்கு நேஷனல் ஸ்மார்ட் டிவியோட பேக் லைட் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு. ஸ்பீக்கர் டிஸ்பிளே போர்ட் ஸ்டிப் கழட்டிடலாங்க. ஸ்ப்ரே ஸ்க்ரூ கழட்டி சன்ஷைனோட ஹீட் கன் டைட்டாக இருக்கு. ரொம்ப அதிகமாக க்ளோ இருக்கு. தேர்ட்டி 2 இன்ச்சுங்க. இந்த ரிமூவ் பொறுமையாக ரிமூவ் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிஃப்ளெக்டர் சீட்டுங்க. 3 பேக் லைட் கொடுத்துருந்தாங்க. செக் பண்ணி ரிஃப்ளெக்டர் வெளியே எடுத்துலாங்க. ரிஃப்ளெக்டர் இந்த லைட் சுத்தமாக எரியலைங்க. போச்சு. 3.6 3 தாங்க. இந்த பல்பும் போயிடுச்சுங்க. இந்த பல்ப் ஷார்ட்டுங்க. இந்த பல்ப் போயிடுச்சுங்க. இதுவும் போயிடுச்சுங்க. ஸ்டிப்புமே இந்த ஸ்டிப்பும் ப்ராப்ளங்க. இது ப்ராப்ளம். இது ப்ராப்ளங்க. புது ஸ்டிப்புங்க. வேறல இது வந்துட்டு 6 வோல்ட்டுங்க. இது வந்து 3 வோல்ட்டுங்க. இதில் எடுக்குங்க. 3 ஸ்டிப்புமே போயிடுச்சு. பண்ணிடலாங்க. நல்லா இருக்குது. ஓகே. பவர் சப்ளை ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால இந்த டிரைவர் போர்டு வச்சு இதுக்கு வந்து அதுக்கப்புறம் கிரவுண்டு இந்த 3 கொடுத்தாவே இந்த போர்டு ஃபர்ஸ்ட் வந்து விசிசி சால்டர் பண்ணியாச்சுங்க. எந்த இடத்துல வருதுங்க பேக்லைட் டிரைவருங்க. இங்கே 12 வோல்ட் வரும். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனது. எனேபிள் வோல்ட் 80 வருதுங்க. கனெக்டர் கனெக்ட் பண்ணிடலாங்க. இந்த போர்டு மூலியமாக தான் சப்ளை போகுதுங்க. பேக் லைட் ஆன் ஆயிடுச்சுங்க. ஃபிட்டிங் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுங்க. பேனல் சைடு பிரேமில் கனெக்ட் பண்ணிடலாங்க. போர்டு வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சுங்க. இந்த போர்டு தான் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபிட்டிங் பண்ணியிருக்குங்க. போதுங்க. எல்இடி பேக் லைட்டுக்கு இதுலேருந்து பவர் சப்ளை போகுது. அதுதான் இது 3 லைன் உள்ள போகுதுங்க. அதுலேருந்து அவுட்புட்டாக 180 வோல்ட் வரைக்கும் வெளியே அவுட். ஸ்பீக் லைன் ஷார்ட் பவர் லைட் வந்துடுச்சுங்க. டிஸ்பிளே வந்துடுங்க. டிவி ஆன் ஆயிடுச்சுங்க. நேஷனல் டிவி இன்டர்நெட் டிவிங்க ஆயிடுச்சு. எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுங்க.